வெல்கம் டு ஹாவ் நாட்ஸில்லா. ட்ராயிங்கில் 30 கிளாஸஸில் 30 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதில் இன்றைக்கி கிளாஸ் 2 மெட்டீரியல்ஸ் யூனிட் பிஃபோர் ஸ்டார்டிங் அ ட்ராயிங் பார்ட் 1. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ட்ராயிங்கை சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் அந்த டைமில் மெட்டீரியல்ஸ் அண்ட் டூல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்காது. பட் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் தெரியும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ராயிங்க்கு டூல்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. நீங்கள் உங்கள் ஆர்ட் ஒர்க்கை சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏஜ் முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம். அப்படி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்கெட்ச் புக், ட்ராயிங் பேப்பர். ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட மிக முக்கியமாக இருக்க வேண்டிய மெட்டீரியல் ஸ்கெட்ச் புக். எனி டைப் ஆஃப் ஸ்கெட்ச் புக்காக இருக்கலாம், பட் அதில் ஒர்க் டெய்லி பேசிஸில் இருக்கணும். ஏதாச்சும் ரெகுலராக ட்ரா பண்ணிக்கிட்டே இருங்க. ஜிஎஸ்எம்க்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஸ்கெட்ச் புக்ஸ் பேஜஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஜிஎஸ்எம்னா என்னென்னா கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர். வேரியஸ் ஜிஎஸ்எம் இருக்குது. 40 ஜிஎஸ்எம், 50, 90 இந்த மாதிரிலாம் இருக்குது. 90 ஜிஎஸ்எம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் லெவல்ஸில் யூஸ் ஆகும். பென்சில், சார்கோல், ஸ்பேஸ்லஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு அது எனஃப். நான் யூஸ் பண்ணுறது 130 ஜிஎஸ்எம். இது பர்ஃபெக்ட் சூட்டபுளாக இருக்கும் ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு. இதிலே 180, 260 ஜிஎஸ்எம்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஹெவி வெயிட் ட்ராயிங் பேப்பராக இருக்கும். அதிலே 300 ஜிஎஸ்எம்மும் இருக்கும். அது பெயிண்டிங்க்கு யூஸ் ஆகும். இதிலேயே வேரிய சைஸஸ் அண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேன்சன். இது 224 ஜிஎஸ்எம் இருக்கும். இது 10 பேஜஸ் இருக்கும். A4 சைஸ் தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 160 இருக்கும். அப்படின்னா ஒரு பேஜ் 16 ருபீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பிராண்ட் ஐவரி கார்ட். இதுவும் A4 சைஸ் ட்ராயிங் பேப்பர் தான். இதோட ஜிஎஸ்எம் 225 இருக்கும். இதோட ப்ரைஸ் லிட்டரலி சேம் தான், 160 இருக்கும். நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட் ப்ரஷ்டோ. இதில் தான் நான் மோஸ்ட் ஆஃப் த ட்ராயிங்ஸ் பண்ணியிருப்பேன். இதில் வேரியஸ் சைஸஸ் இருக்குது. A3, A4, A5 இருக்குது. இது நான் ஆஃபரில் வாங்கினேன். ப்ளஸ் 25% எக்ஸ்ட்ரா ஷீட்ஸ் 50 ஷீட்ஸ் கிட்டே இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நவ் குவாலிட்டி பென்சில்ஸ். நம்ம ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய பென்சில்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். பட் வென் இட் கம்ஸ் டு ட்ராயிங் பென்சில் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு பிராண்ட் ஃபேவரட்டாக இருக்கும். அதில் எது உங்கள் ஃபேவரட்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஒரு 3-4 பிராண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபேவரட் ஆர்ட்லைன் பென்சில். அது ஏன்னு அப்போ சொல்கிறேன். பென்சில்ஸில் B, H, HBF இந்த மாதிரி கிரேட்ஸ்லாம் இருக்கும். அப்படின்னா என்னென்னு தெரியுமா? Bனா பிளாக். இந்த பென்சில்ஸ் சாஃப்டாக இருக்கும். Hனா ஹார்ட். HBனா ஹார்ட் பிளாக். அப்படின்னா இந்த மீடியம் ஹார்டாக இருக்கும். Fனா ஃபைன். அதில் H பென்சில்ஸ் ஹேட் வேரியஸ் கிரேட்ஸ். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 9Hலேருந்து 8H, 7H, 6Hன்னு HB வரைக்கும் இருக்குது. இந்த F கிரேட் பென்சில்னால் ஃபைன் பென்சில். இந்த பென்சில் ஸ்டெட்லர் பிராண்டில் தான் இருக்கும். இந்த H அண்ட் F கிரேட் பென்சில்ஸ் மோஸ்ட்லி ஆர்கிடெக்ட், டிராஃப்ட்ஸ்மென்ஸ் இவங்களாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் ஆர்ட்லைன் பென்சில்ஸ். இது மாதிரி வேரியஸ் பிராண்ட்ஸ் இருக்குது. லைக் கேம்லின், ஃபெபர் கேஸ்டல், டாம்ஸ்னு. இந்த ஆர்ட்லைன் பென்சில் செட்டில் 6 கிரேட்ஸ் ஆஃப் பென்சில்ஸ் இருக்குது. லைக் HB, 2B, 4B, 8B, 6B, 10B இந்த மாதிரி. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 to 80 இந்த ரேஞ்சிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுக்கு ஸ்டெட்லர் பென்சில்ஸ் இருக்குது. பட் தட்ஸ் டூ காஸ்ட்லி. இந்த ஆர்ட்லைன் பென்சில்ஸ் மோஸ்ட்லி ஸ்டெட்லருக்கு ஈக்குவலான ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். அவ்வளோ குவாலிட்டியான பென்சில்ஸ். பிகாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது சீப் அண்ட் பெஸ்ட். ஒரு லோ பட்ஜெட்டில் ப்ரீமியம் குவாலிட்டி பென்சில்ஸ். அதுவும் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஆர்ட்லைன் கிரேட்ஸ். HB இந்த பென்சில் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஹார்ட் அண்ட் பிளாக்காக இருக்கும். பர்ஃபெக்ட் ஃபார் எவ்ரிடே யூஸ். நெக்ஸ்ட் 2B. இது சாஃப்ட்வேர் லெட்ஸ் தான். பட் HBயை விட டார்க்கராக இருக்கும். லைட்டர் ஏரியாஸ்க்கு ஷேட்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 4B. இது ஈவன் சாஃப்ட்வேர் லெட்ஸ். பட் 2Bயை விட டார்க்கராக இருக்கும். ஷேடோஸ், இன்டென்ஸான டோன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 6B. இது எக்ஸ்ட்ரா சாஃப்ட் லெட்ஸ். நியர்லி சார்கோ ஃபீல்ஸ் தரும். டீப் டெக்ஸ்சர்ஸ், போல்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 8B. இது டார்க்கர் தென் அதர் கிரேட் பென்சில்ஸ். திக்கர் லைன்ஸ், டெக்ஸ்சர்ஸ் வர இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி ஐபால், ஹேரு இது மாதிரிலாம். நெக்ஸ்ட் 10B. ஒன் ஆஃப் த சாஃப்டஸ்ட் அண்டு டார்க்கஸ்ட் பென்சில். மோர் கிராஃபிக் கண்டென்ட் இருக்கும். ஷேடிங்க்கும் 3D ஃபீல் க்ரியேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த HB பென்சில் பார்த்திங்கன்னா லோ டார்க்னஸாக இருக்கும். பட் ஸ்ட்ராங்கர் டிப். இதில் கிராஃபைட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதுவே 6B, 8B, 10B இதெல்லாம் பார்த்திங்கன்னா டார்க்னஸ் அதிகமாக இருக்கும். பட் வீக்கர் டிப். அதிகமாக ஷார்ப் பண்ண வேண்டியிருக்கும். இதில் கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். HB, 2B, 4B, 10B இந்த 4 பென்சிலை வச்சு தான் நான் மோஸ்ட்டாக அதை போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஒரு பர்ஃபெக்ட் போர்ட்ரேட் ட்ராயிங்க்கு இந்த 4 பென்சிலே போதுமானதான். அண்ட் இந்த பென்சில்ஸை நீங்கள் தனித்தனியாகவே வாங்கிக்கலாம். இட்ஸ் ஃபேர் பெட்டர் தென் பையிங் ஹோல் செட் ஆஃப் பென்சில்ஸ். இந்த HB பென்சில்ஸை நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு, அவுட்லைன் போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிஃபோர் ஸ்டேஜஸில் யூஸ் பண்ண ரெகுலர் பென்சில்ஸ் லைக் கேம்லின், அப்சரா, நட்ராஜ் இது எல்லாமே மோஸ்ட்லி HB பென்சில்ஸாக தான் இருக்கும். இதுவே 2B பென்சில்ஸ் பார்த்திங்கன்னா லைட் ஏரியாஸை ஷேட்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் 6B பென்சில்ஸ்லேருந்து 10B பென்சில்ஸ் வரைக்கும் இருக்க எல்லா பென்சில்ஸுமே லார்ஜஸ்ட் ஏரியாஸை ஈஸியாக ஷேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் போர்ட்ரேட்ஸோட பேக்ரவுண்ட்ஸ்க்கு, ட்ரெஸ்ஸஸ்க்கு. நெக்ஸ்ட்
சார்கோல் பென்சில்ஸ். சார்கோல்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, இந்த கரி துண்டு பார்த்துருப்பீங்களா, அதுதான். இந்த சார்கோல் பென்சில்ஸ் பற்றி பேசுகிறதுக்கும் ட்ரா பண்ணுறதுக்கும் அவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்குது. அதுக்குன்னு நம்ம ஸ்பெசிஃபிக் வீடியோ போடுவோம். இதில் வந்து 3 டைப்ஸ் தான், சாஃப்ட், மீடியம், ஹார்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் ஹெச்பி இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ்லாம் கிடையாது. வாங்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த சாஃப்ட் பென்சில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மூத் அண்டு சாஃப்டாக இருக்கும். அதோட ஷேட்ஸ் நம்ம ஸ்மெச் பண்ணி பார்க்குறப்போ அது நீட்டாக தெரியும். அதுவே வந்து மீடியம் பென்சில்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து மீடியமாக தான் இருக்கும். ஹார்ட் பாதி சாஃப்ட் பாதி அப்படி தான் இருக்கும். ஹார்ட் பென்சில்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். இந்த சார்கோல்ஸ் பென்சில்ஸ் வச்சு நம்ம ட்ராயிங் மட்டும் இல்லை, போர்ட்ரேட்ஸோட பேக்ரவுண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். லார்ஜ் ஏரியாஸில் டார்க் ரீஜன்ஸ்லாம் வந்து ஷேட் பண்ணி ஸ்மெச் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அனதர் ஆப்ஷன் சார்கோல் பவுடர். பட் அதோட காஸ்ட் வந்து 200 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. வர்றேன், திரும்ப வர்றேன்.